பொலிட்டிக்ஸ் இஸ் an art of possibilities. எப்படி வேணாலும் என்ன வேணாலும் எந்த ரூபத்திலே நடக்கும். ஸோ நாம இப்படி மூவ் பண்ணலாம், ஆனா எதிரி இப்படித்தான் மூவ் பண்ணுவான்னு நினைக்க முடியாது. டக்குன்னு விஜய் காங்கிரஸும் கம்பைன் பண்ணிக்கிட்டு டப்புன்னு பிஜேபி கலத்தி விட்டுட்டு எடப்பாடி விஜய் காங்கிரஸ் கம்பைன் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் ஒன் மஸ்ட் பி ரியாலிட்டி இன் பொலிட்டிக்ஸ். இந்த இடத்துக்குள்ளதான் ஒரு கன்ஷிராம் வந்து என்ன பண்ணாருன்னா, இந்த முடிவு நம்ம பாஜகவுக்கு ஆதரவு விட்ரா பண்ணா பாஜக எலெக்ஷனுக்கு தயாராவாங்கன்னு நினைச்சாப்புல. அங்க உள் மோதல், எலெக்ஷன் தயாரானா கல்யாண் சிங் தலைமையில எலெக்ஷனை இது பண்ணோம். பிரமாத் மகாஜனும் வாஜ்பாயும் வந்து முலாயம் சிங் யாதவ் கவர்மெண்ட்டை இன்டைரக்டா சப்போர்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. 15 வருஷம் பாஜக காலி. கன்ஷிரா மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்டுக்கு எதிர்பாராதாட்டி. சோ ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து எவன் எப்படி கவுண்டர் பண்ணுவான்னு சொல்ல முடியாது. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா நிதானமா பண்ண வேண்டிய இடம் தான் வியூகம். ஸ்டாலின் அதுல நிதானமா பண்றதாட்டு 100 விழுக்காடு நான் ஸ்டாலினை நம்புறேன். என் எதிர்பார்ப்பு காங்கிரஸ் கலத்தி விட்டா நல்லதுன்னு நான் நினைக்கிறவன். மோடி எதிர்பார்ப்பு காங்கிரஸ் கலத்தி விட்டா நல்லது நாங்க நினைக்கிறோம். பட் ஸ்டாலின் வந்து கலத்தி விட்டா எப்படி போகும், எந்த ரூபத்துல போகுங்கிறதெல்லாம் 100 விழுக்காடு நிதானமா என்டியூரன்ஸ் இஸ் எ வெர்ச்சுவல் பொலிட்டிக்ஸ் என்டியூரன்ஸோட செயல்படுறாரு.